நில்லுடா. என்னமோ உங்களுக்கு தான் கல்யாணம் மாதிரி சரசரன் போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு வேஸ்ட் வேணும். சின்னமணி வாடா. என்ன பாவா கதவு மூடி இருக்கு? அட தட்டினா திறந்துட்டு போகுது. சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி. பாவா மாமனார் வீடுன்னு ஆகி போயிருச்சு. அப்புறம் என்ன? டேய் அடிக்கடா அடிக்கடா. நிறுத்துங்கடா. என்னையா மேலதாளத்தோட வந்திருக்கீங்க? நன்கொடை விடுமா? உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது. நாங்க முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம். வாட்? பொண்ணா? எந்த பொண்ணு? என்னங்க இது? உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே? ஆமா. அததான் கேட்க வந்தோம். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். இந்த எக்ஸ் மேயர் செல்வதோர வீட்டுக்கு பொண்ணு கேட்டு படியேறி வரத்துக்கு என்ன தைரியண்டா உங்களுக்கு? போச்சுடா. இந்த ஆளு ஆவுன்னு அட்டாணியில இருக்குவானே. சின்னமணி, நான் கேட்கறேன்னு வருத்தப்படாத. நீ அந்த பொண்ணை பத்தி சொன்ன விவரம் எல்லாம் உண்மைதானாப்பா? நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது பாவா. எனக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற சிநேகிதம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்மணி, கண்மணி, கண்மணி. என்னப்பா? பாத்தீங்களா பாவா? பாத்தீங்களா? பாத்தீங்களா? நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? நான் வர்றேன்னு தெரிஞ்சுதான் கண்மணி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்குது. நல்லா பாருங்க பாவா. என்னமா இது? உனக்கு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு வந்து நிக்கிறான். எனக்கும் இவருக்கும் கல்யாணமா? ஐயோ, நல்ல தமாஷ. கண்மணி, நேத்து என் கூட பேசி சிரிச்சதுக்கும் இப்ப சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்க எல்லாம் தப்பா எடுத்துக்குவாங்க. விளையாடாத கண்மணி. ஆமா, உன் கூட விளையாட நீ என் மாமா மக, அதனால விளையாடுற. இது பாரு, நான் சிரிச்சது உன்னை பார்த்து இல்ல, உன் பேச்சையும் நம்பி வந்திருக்காங்களே இவங்களை பார்த்துதா. இத பாருங்க, நானும் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு. உண்மையிலேயே அவரை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தா இப்படி வாசப்படலையே நிக்க வச்சு பேசிருக்க மாட்டேன். அவர் காலை தொட்டு கும்பிட்டு உள்ள கூப்பிட்டு இருப்பேன். நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க. கண்மணி, இந்த பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க வாங்கன்னு சொன்னது நீதானே? இத பாருங்க, நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு உங்க கூட வந்தவங்க தான் பதில் சொல்லணும். நீங்க அவருக்கு சொந்தக்காரரா? இல்லம்மா. உங்களுக்கு என்னையும் தெரியும், அவரையும் தெரியும் இல்லையா? ஆமா. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்? பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, காலேஜுக்கெல்லாம் போயிருக்கீங்க. அவரு 3ஆம் கிளாஸ் ஃபெயிலுமா. இப்படி 3ஆம் கிளாஸ் படிச்சவரு என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏமா, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? என்னம்மா அப்படி கேக்குறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற சொத்துல பாதி சொத்து உங்களுக்கு தானேம்மா. அவருக்கு? சின்ன மணிக்கு என்னமா இருக்கு? ஒரு ஓட்ட ஹார்மோனிய பெட்டியும் ஒரு ஓட்டு வீடும் தானமா இருக்கு. இப்படி எதுவுமே இல்லாதவரே என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏன் பாட்டி, எனக்குன்னு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல? ஆமாமா. அவருக்கு? அந்த தம்பி தாய் தப்பன் பேரே தெரியாத ஒரு அனாதம்மா. இப்படி அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு அனாதை என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இப்படி எந்த விதத்திலுமே நியாயம் இல்லாத ஒருத்தர் உங்களையெல்லாம் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. இனிமேலும் நீங்க எல்லாம் இங்க நிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கான். அதுக்காக என் பொண்ணு கையால தான் அடி வாங்கணும்.
பஞ்சாயத்துல உங்க பொண்ணு சின்னமணியை சவுக்கால அடிச்சிட்டு இருக்கு. ஆத்திர அடங்கிருச்சா? இந்த ஊரே பாக்குற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அத நீ செஞ்சிட்ட. இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடறேன். என்ன அவமானப்படுத்துற உனக்கு இது ஒரு பாடமா இருக்கு. போடி. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில அது நடந்து முடிஞ்சிருச்சு. என் வீட்டுல வந்து சமையல் செய்ய நீ யாரு? அன்னைக்கு தாலி கட்டினீங்க, இன்னைக்கு அரிசியை தூவி ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒன்னே ஆல்டி வர சொன்னது? எப்ப நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ, அப்படியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தாலி கட்டினது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உன் திமிர அடக்குறதுக்காக. இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. எதுக்காகடா அந்த பொண்ணு வெளியில போகணும்? எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்னு கேக்குறேன். நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊரறிய 10 பேர் எதிர்க்க தாலி கட்டிட்ட. தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பத்தை வச்சிருக்கா. நீ பொஞ்சாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் மருமகளா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். நீ உள்ள போமா. சரி மாமா. நெல்றி பாவா, எனக்கு கோவம் வரதுக்குள்ளே அவளை வெளியே போக சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கும். அவளை வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வெளியில அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலையா அவனுக்கு? ஆஹா, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ன மணியா பைத்தியக்கார மாதிரி வெளியே போயிட வேண்டியதான். பாவா, நடு வீட்டுல நின்னு வயிறறிஞ்சு சொல்றேன், 20 வருஷமா உங்க காலையே சுத்திக்கிட்டு வந்தன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவ இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். நல்லா இருங்க பாவா, நல்லா இருங்க. மறந்துட்டீங்களா பாவா? மறந்துட்டீங்களா பாவா? இந்த ஊரே பாக்குற மாதிரி சவக்கால் அடிச்சு என் தோலை உரிச்சவ இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க தோல் மேலே வளர்ந்தா வெளியே போகணும். வெளியே போறேன். டேய், என்ன பாவா? எங்கடா போற? மேல போய் படுக்க போறேன். அந்த பொண்ணு மாடியில படுத்திருக்கா, நீ உள்ள போய் படுற. மாடி வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாளா? நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். பாவா, 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 எதுக்கா கதவை சாத்துறீங்க? பாவா, கதவை தருங்க. எந்திரி மேல. எதுக்கு கால்ல விழுந்த? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு. இதெல்லாம் ஓயார்பாடா? இல்ல, நம்ம பண்பாடு. பணத்துமுறா? இப்ப இல்ல. இத நான் நம்பணுமா? நான் அதுக்காக சொல்லல. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? தாலி கட்டின புருஷனுக்கு முன்னால பொண்டாட்டி எதுக்காக வெக்கப்படணும்? அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன். அது உனக்கு தெரியுமா? நீங்க அடிச்சே கொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். அது உங்களுக்கு தெரியுமா? இதான் உன் முடிவா? இல்ல, ஆரம்பம். ஆரம்பம் இப்படி இருக்க கூடாது. வா. சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே
சின்ன மணி குயிலே நல்ல வரும் மயிலே எங்க வாஞ்சோடி நான் போறேன் தேடி இங்கே வாஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதில் சொல்லாம குக்கு எனக்கு அதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சின்ன மணி குயிலே நல்ல வரும் மயிலே இல்லாத வைகையில் நீராட போகையில் சொல்லாத செய்கையில் நிஜாட செய்கையில் கல்லாகி போமே நானும் கண் பார்த்தாடாம கை சேரும் காலம் வந்தா தோடோடு தோடாம உலகனத்ததடி நாடும் பாடி நாடும் தேடி நீ அடிக்கடி அணைக்கணும் கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சின்ன மணி குயிலே நல்ல வரும் மயிலே எங்கே வாஞ்சோடி நான் போறேன் தேடி இங்கே வாஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதில் சொல்லாம குக்கு எனக்கு அதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ பட்டு துணியுடுத்தி உச்சி மூடி தீர்த்தி தொட்டு ஆடி எடுத்து எட்டி நடந்த சேல காத்திலாட என் நெஞ்சும் சேர்ந்தாட உன் கூந்தல் வாசம் பார்த்து எண்ணம் கூத்தாட மராப்பு செலையில நூல போல நான் இருக்க சாமிய வேண்டுற கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சின்ன மணி குயிலே நல்ல வரும் மயிலே எங்கே வாஞ்சோடி நான் போறேன் தேடி இங்கே வாஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதில் சொல்லாம குக்கு எனக்கு அதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ அடி ரன்னண்ணா